செய்கிற தொழிலில் இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி இருக்குன்னா தினந்தோறும் கண்காணிச்சுட்டு வரணும். தொழிலாக இருந்தால் தினந்தோறும் கண்காணிக்கணும். உறவுகளாக இருந்தால் அவர்களுக்கு உண்டான தினந்தோறும் அவர்களுக்கு உண்டான நேரத்தை செலவிடணும். நட்புகளாக இருந்தால் தினந்தோறும் அவர்களுக்கு உண்டான பகிர்தல் இருக்கணும். இதையெல்லாம் இருந்தால் தான் அதனுடைய பிரதிபலனும் அதிகமாக இருக்கும். இதே போலத்தான் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை தினந்தோறும் கவனிக்காமல் விட்டுட்டானா அதுவும் எந்த விதத்திலையும் பயன் தராமல் போயிடும். அதாவது நேரத்தை செலவிடாத உறவுகளைப் போல. இதைத்தான் ஐயன் வள்ளுவன் தன்னுடைய உழவுங்கிற அதிகாரத்தில் 1039வது குறளில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலன் தில்லாளின் ஊடிவிடும். விளைநிலத்தை தினந்தோறும் கவனிக்காவிட்டால் வெறுப்புற்று விலகி இருக்கும் மனைவியைப் போல பயன் தராது. எப்படி ஒப்பிடுறாரு பாருங்களேன். ஒரு மனைவியை நம்ம எப்படி நேசிக்கிறோம், அதற்கு இணையாக தன்னுடைய விளைநிலத்தையும் நேசிக்கிறவன் உழவன் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக அதை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. நாமும் நம்மளுடைய சந்ததியும் செழிப்புற்று வாழணும்னா விவசாயத்தின் பின்னணியில் நிற்கணும். அதுவும் அது இயற்கை விவசாயமாக இருக்கணும்.